ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர் ரகுமான் அவர்களுடைய மனைவியான சாய்ரா பானு அவர்களை பற்றின சுவாரஸ்யமான சில தகவல்களை பற்றி பார்க்கலாம். இசை புயலான ஏஆர் ரகுமானுடனான தன்னுடைய 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடித்து கொள்ள போறதா சொல்லி அவங்களுடைய மனைவியான சாய்ரா பானு அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சாய்ரா பானு அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய மூதாதையர்கள் எல்லாருமே குஜராத்தை பூர்வீகமா கொண்டவங்க. இவங்களுடைய குடும்பம் சென்னைக்கு இடம்பெயர்ந்ததுக்கு அப்புறமா இவங்க சென்னை வாசியா மாறி இருக்காங்க. இந்தோ ஆரிய மொழியான குச்சி மொழியை தாய்மொழியா கொண்ட இவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி தமிழ் சரிவர தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தமிழ் பேசி கத்துக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சாய்ரா அவர்களை முதல்ல பார்த்தது ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அம்மாவும் சகோதரியும் தானா. சாய்ரா அவர்களுடைய சகோதரிய மசூதியில பார்த்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய அம்மா தான் தொடர்ந்து சாய்ராவை பார்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தன்னுடைய மகனான ஏஆர் ரகுமானுக்கு சாய்ரா பெண் கேட்க அவங்களுடைய குடும்பம் ஒத்துக்கிட்டதுனால 1995 ஜனவரி 6 இவங்க 2 பேருக்கான முதல் சந்திப்பு நடந்திருக்குது. ஆமாங்க, இவங்க முதல்ல பார்த்துக்கிட்டதே ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்குதான். பெற்றோர்களுடைய சம்மதத்தோட திருமணத்துக்கு தயாரான இவங்க தொலைபேசி வழியா தான் தன்னுடைய காதலை வளர்த்துக்கிட்டாங்க. இந்த சமயத்துல தான் சாய்ரா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறமும் சரி, முன்னாடியும் சரி, தன்னுடைய ஏற்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் எதை பத்தியுமே பொது வெளியில இவங்க பகிர்ந்துகிட்டது இல்ல. குடும்பத்து மீது ரொம்பவும் அதீதமான கவனம் செலுத்துறவராக தான் இருந்திருக்காங்க. இதே நேரத்துல இவங்க பல சோசியல் சர்வீஸ்களையுமே ஈடுபட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பல சமயங்கள்லயுமே தன்னுடைய கணவரான ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கான ஸ்டைலிஷான ஆடைகளையுமே இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.